கோட்டீஸ்வரன் இப்ப தேர்தல் நெருக்கத்துல அந்த பேச்சிற்குள் இருக்கக்கூடிய கணக்கு என்ன அப்படின்னு அவரோட அப்ரோச் இருக்குல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அது ஒரு மெல்லிய இசை ஐயா. அது வந்து நீங்க கூர்ந்து கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். இப்போ வாத்தியத்துல பல வாத்தியம் இருக்கு. இப்போ ஃப்ளூட் எடுத்தீங்கன்னா அதை மென்மையா வச்சு இப்படி இப்படி 3 விரல் வச்சு வாசிக்கணும், மெல்லமாக தான் வாசிக்க முடியும். இதே ட்ரம்ஸ் எடுத்தீங்கன்னா நல்ல நீட்டு கை வச்சு டம்மு 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 டம்முன்னு அடிக்கலாம். இது வந்து ஃப்ளூட் ரகம், அது வந்து மென்மையாக தான் இருக்கும். விமர்சனம் பிஎம் மோடி அங்கிள் சொல்லாமா, சிஎம் அங்கிள் சொல்லும்போது பிஎம் அங்கிள் சொல்லலாமா? 2 பேருக்கும் ஒரே வயசு. இவர் மாநிலத்தை ஆள்றவர், மத்தியில் ஆள்றவர், சொல்லலாமா? சொல்லியிருப்பாங்களா? சரி, மோடியை சொல்ல வேணாம், அட்லீஸ்ட் ஐயா அமித்ஷா அவரையாச்சும் சொல்லலாம்ல. போயிருக்கிறது பாண்டிச்சேரி, அங்கே யார் ஆட்சியில் இருக்கிறது? என்ஆர் காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியில் இருக்குது. காவல்துறை நல்லா செய்கிறாங்க, ஆனால் அந்த மாநிலம் வளர்ச்சி பெறல. போலீஸு நல்லா பண்ணுறாங்க, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை. மாஹி, யானம், அதுக்கப்புறமா வந்து காரைக்கால், பாண்டிச்சேரியில் போதிய அளவுக்கு வசதிகள் எல்லாம் இல்லை. மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நான் கோரிக்கை வைப்பேன். சரி, யார் எதிர்த்து கேள்வி கேட்க போறீங்க? அங்கே இருக்கிற திமுகவையா இல்லை அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்? அங்கே காங்கிரஸ் எதிர்கட்சி, அங்கே திமுக எதிர்கட்சி. அப்போ அந்த இடத்துல போய் திமுக எதிர்ப்புன்றதுல சமரசம் இல்லை. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். எம்ஜிஆர் அவர்களே பேசினார். போன முறை வந்து இப்போ நான் வந்து என்னோட வியூகத்தில் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு விஜய் ரசிகர். நான் கண்டிப்பாக ஜனநாயகன் பார்ப்பேன். அதை சேர்த்துட்டு நான் ஒன்று பதிவு பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஒரு விஜய் ரசிகராக இன்னைக்கு வந்து ஒரு ஏமாற்றம் என்னன்னா, வைபு பத்தலை சிம்பிளா. இது எங்களுக்கு புரியும். 2வது, ஒரு சாங் இல்லை, ஒரு பஞ்சு டைலாக் இல்லை, ஒரு ஸ்கிரிப்ட் இல்லை, ஒரு வேகமாக நட இல்லை. அப்புறமா வழக்கமாக பின் பாக்கெட்ல தான் எடுத்து படிப்போம். இந்த வாட்டி ப்ராம்ப்டர், இந்த பழைய வயசான அரசியல்வாதிகள்லாம் படிக்கிற மாதிரி அந்த நோட் பேடில் வச்சு ஒருவேளை காத்துல கீத்துல பறந்து போயிடுச்சுன்னா திருப்பி மனப்பாடம் பண்ணி பேசணும். அது மாதிரி சிக்கல் என்னன்னு தெரியல. இப்போ இதெல்லாம் வந்து சிக்கல் இல்லை. ஒரு கோட்டீஸ்வரன் அதற்குள்ள இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நாராயணசாமி அவர்கள் அவர் பேச்சை கேட்கிறார், அவர் கேட்டுட்டு இருக்கிறார். ரங்கசாமி கேட்டுட்டு இருக்கிறார். பாஜக கூட்டணி ஆட்சி தான், அதுக்குள்ள ரொம்ப நுணுக்கமா பேசியிருக்கார். பாஜகவை விலக்கி வைத்து விட்டு அதுக்குள்ள ஒரு கூட்டணி கணக்கு இருக்கலாம். அதிமுகவை தன்வயப்படுத்துற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. எங்க இருந்தாலும் திமுக எதிர்ப்பு அப்படின்னு அதுக்குள்ள ஒரு கணக்கு இருக்குதானே? அதுதானே சார். அன்னப்பறவையா பாலை தனியாவும் இல்ல தண்ணியை தனியாவும் அத புராண காலத்துல சொல்லுவாங்க. அரசியல் அரசியல் நான் புரியல. அந்த அரசியல் வந்து நான் என்ன சொல்றேன்னா, இது உங்களுக்கு புரியுது. அதுல இருக்கிற உள்ள அரசியல் இப்ப சொல்றேன். என்னன்னா, நம்ம நிதிஷ்குமார் ஐயாவை பார்த்திருக்கோம். அவருக்கு அங்க பேரு பல்டிகுமார். அதுக்கு கொஞ்சம் கூட குறையாதவர் தான் ஐயா. இங்க நம்ம நாராயணசாமி அவர் எப்பவுமே நம்மள மாதிரி வாயார பேசிடுவாரு. இவர் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் விஜய் மாதிரி எதுவுமே சொல்லவே மாட்டாரு, அமைதியா இருப்பாரு. தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் கூட்டணி வைப்பாரு, காங்கிரஸ்ல இருந்து யாருன்னா விலைக்கு வந்து அவங்களோட கூட்டணி வைப்பாரு, பிஜேபியோட கூட்டணி வைப்பாரு. நீங்க பிஜேபி விஷயம் பேச வேண்டாங்க. பாண்டிச்சேரியில் மிகப்பெரிய பிரச்சனை கவர்னரால் இருந்தது. தமிழகத்தில் கொடுத்த கவர்னர் கொடுத்த கொச்சல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நாராயணசாமி அவர்களை போய் கேட்டு, நீங்கள் ஆக்சுவலாக கரெக்டாக தான் சொல்லியிருந்தீங்க. நாராயணசாமியுமே செல்ஃபோனில் பார்த்துருப்பார் வீட்டில், நம்ம அதை பார்க்கல. ஏன்னா அவங்களாம் கூர்ந்து கவனிக்கிற அரசியல்வாதிகள். அப்போ பார்க்கும்போது, எப்பா இதெல்லாம் பேசினியா, அந்த அம்மா ஒன்று இருந்ததுப்பா கிரண் பேடின்னு வந்து என்ன தொல்லை குத்துது, என்ன இருக்கவே விடல அப்படின்னு கூட அவரோட மனசாட்சி கூட அது விஜய் அவர்களோட வீடியோ பார்க்கும்போது. கோட்டீஸ்வரன், நீங்க ஒரு இஷ்யூ பேசுற தன்மையில சொல்றீங்க, அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு, அட்ரஸ் பண்ணு. பெருமாள்மணி சொல்றார் அதற்குள்ள ஒரு கணக்கு, தேர்தல் கணக்கு, வாக்கு வங்கி கணக்கு, அதிமுகவை தன்வயப்படுத்துற கணக்கு, இது எல்லாம் அப்படி சேர்ந்து பாருங்கன்னு சொல்றதை நீங்க அப்படி? அதாவது பெருமாள்மணி சார் வந்து டெய்லி பத்திரிகை படிக்கிறவர். அவர் வந்து விஜய்க்கே புரியாத விஷயத்த விஜய்க்கு அவர்களுக்கு ஒரு அட்வைஸா அதை வந்து நீங்க சரியா பண்ணனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு சொல்றேன், இதுல இருந்து எடுத்துக்கங்கன்னு அதை வந்து ஒரு அறிவுரையா தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, ஒரு ஆட்சி நல்லா இருக்குன்னா அந்த ஆட்சியை அகற்றணும். ஓகேங்களா? அந்த ஆட்சி நல்லா இருக்குன்னா எதிர்கட்சியில் இருக்கும் அகற்றணும். இல்ல அந்த ஆட்சி நல்ல ஆட்சி மக்கள் விரும்புறாங்கன்னா அதுக்கு ஆதரவான நிலைப்பாடு, இந்த 2 நிலைப்பாடு தானே எடுக்கணும். இப்போ அங்க இருந்தவங்களுக்கு என்ன பொலிட்டிக்கல் மெசேஜ் அவர் சொன்னார், யாருக்கு ஓட்டு போடணும், யாரை வீட்டுக்கு அனுப்பணும், அந்த மெசேஜ் சொல்லியிருக்காரா? தாவேகாவுக்கு தான் ஓட்டு, தாவேகா ஆட்சி மலரும் தானே. அதுதான் என்ன, ரங்கசாமி தான் நல்லா ஆட்சி பண்றாரு, போலீஸ் நல்லா பாதுகாப்பு கொடுக்குது, சிறப்பா இருக்கே, அவர் வாழ்த்துறாருல, பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அங்க என்னன்னா வேலை, பொலிட்டிக்கல் மெசேஜ் இல்லையே. நீங்க போயிட்டு அங்கதான் பிரச்சனைன்னு பார்த்தா காவல்துறை எங்க போனாலும் பிரச்சனையா தான் இருக்குது, இங்கேயும் தான் பிரச்சனை. எனக்கு கொஞ்சம் மக்களை பாருங்க. என்னதான் ஏன் அப்ப நீங்க சாஃப்ட் அப்ரோச் தான்ன்றது அவங்க பிஜேபி சாஃப்ட் அப்ரோச்லாம் இல்ல சார். இதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து அவர் பிஜேபி கூட சீக்கிரமா கூட்டணி போறது அவருக்கு நல்லது. திடீர்னு லாஸ்ட் மினிட்ல ஜனநாயகம் பொங்கல் படத்து அப்புறமா நீங்க கூட்டணிக்கு போனீங்கன்னா மக்களுக்கு டைம் கொடுக்க முடியாது. இப்பவே போயிட்டா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அந்த அலையன்ஸும் வீக்கா இருக்குது, இவருக்கும் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, போயிட்டாங்கன்னா நல்லது. இல்லைன்னா அப்போ அவர் சொன்னார் பாருங்க பாசிச பாஜகன்னு, அது லட்சுமியா மேடம் சொல்ற மாதிரி அது பொய். பெருமாள்மணி
கிட்டத்தட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்ற தன்மை தானே ரெண்டு பேர் பேசுறதுல இருந்து. சார் ஒன்னு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லிருங்க, டெல்லியில போய் சந்திச்சாங்க அதனால அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா அப்புறம் இந்த பேச்செல்லாம் டீகோட் பண்ணவே தேவையில்லை. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அப்ப மென்மையா தானே போவாரு. ஏன் அது விமர்சனமே இல்லையே. நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு புறம் டெல்லியில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க, இன்னொரு புறம் இங்க கடுமையா பேச மாட்டேக்காருன்னு சொல்றீங்க. ஏன்னா அவர் தானே கொள்கை எதிரின்னு. சார் நான் என்ன சொல்றேன், ஏதாவது ஒரு லைனுக்கு வாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, மென்மையா பேசுறாரா? பாஜக கூட தாவேகாவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால தான் மென்மையா பேசுறாரு, இல்லனா கடுமையா திட்டுவாரு. சரி, அப்போ பாசிச பாஜகன்னு சொன்னது என்ன? இன்னைக்கு ரெண்டு கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜகவை தனியா பிரிச்சு எடுத்தது என்ன? சார் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அந்த கட்சியோட மாநில தலைவரை, முன்னாள் எம்எல்ஏவை, அவரை எம்எல்ஏவாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். எப்படி சார் தன்னோட கட்சியில சேர்ப்பாரு? என்ன சார் அரசியலோட பாலபாடம் எல்லாத்தையும் மறந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, மென்மையா விமர்சிக்க மாட்டாரு சார். அவரு இன்னைக்கு தான் அவர் வந்து இதுதான் ரியலான பொலிட்டிக்கல் ஸ்பீச். ஏன் வந்து அதை ஐயா ரெங்கசாமி பாக்குறாரு, ஏன் வந்து அந்த விஷுவல்ஸ் வெளியே வர அனுமதிக்கிறாரு? அவரே சொல்றாரு, ஐயா ரெங்கசாமி மாதிரியான ஒரு சீனியர் பாலிட்டிஷியனே அந்த விஷுவல்ஸ் வெளியில வர அனுமதிக்கிறாருன்னா அப்ப அதுக்குள்ள ஒரு அரசியல் கணக்கு இருக்கு சார். என்ன சார், அவர் சும்மா விஷுவல்ஸ் நீங்க போய் ஒரு சிஎமோட விஷுவல் அப்படி சாதாரணமா வெளியில வந்துருமா? எவ்வளவு புரோட்டோகால் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, அவ்வளவு தெளிவா நான் அப்படி பிரிச்சு பேசுறாருன்னா உடனே நண்பர் என்ன சொல்றாரு, அவர் என்ன அன்னப்பறவையா? ஆமாங்க, இன்னைக்கு பாண்டிச்சேரியில் அவர் ஒரு அன்னப்பறவை போலதான் பாஜகவினுடைய அரசியலையும் என்ஆர் காங்கிரசினுடைய அரசியலையும் பிரித்து பேசினார். அங்க ஒரு லீடு கொடுத்திருக்காரு, என்ஆர் காங்கிரஸோட நாங்க கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற லீட கொடுத்துட்டு தான் வந்திருக்காரு. இந்த இடம் வந்து இப்ப கோட்டீஸ்வரன் சொல்றது இப்படி இவ்வளவு சாஃப்டா இருக்கிறதுக்கு நீங்க பாஜகவோட அலைன்ஸ் சார் தீவிரமா இருந்தா உங்களுக்கு தமிழ்நாட்டோட அரசியல் கலாச்சாரமே தெரிய மாட்டேக்கு. நீங்க தீவிரமா இருக்கீங்க, நீங்க வந்து கூட்டத்தை தற்கூரி கூட்டம் வைப் பண்றீங்க, மேல இருந்து குதிக்கிறீங்க, ஆடுறீங்கன்றீங்க. சரி, கொஞ்சம் சாஃப்டா போனா வைப் இல்ல, ஒண்ணுமே இல்ல, பாட்டு இல்லன்றீங்க. சரி, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க சார். முடிவுக்கு வந்து நானும் அதை தான் கேட்கிறேன், ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. யாரை எதிர்க்கிறீங்க, யார் கூட அமைதியா போறீங்க? பாஜக திமுக எதிர்ப்பு தெளிவா இருந்தது, அதுல சந்தேகம் இல்ல. சார் ஒரு நிமிஷம், திமுக எதிர்ப்புல இன்னைக்கு தெளிவா இருந்தது சார். 2026 தேர்தல் தமிழ்நாட்டுல மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரணுமா வரக்கூடாதாங்கிறதுக்கான தேர்தல் தானே. அந்த தேர்தல் அவர் திமுகவுக்கு எதிராக தன்னை பிளேஸ் பண்ணிட்டார்ல. இனிமே நீங்க உங்க விமர்சனத்தை சொல்லுங்க. அதாவது திமுக எதிராக வெறும் விஜய் ஒண்டி இல்ல, 7-8 பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல லிஸ்ட்ல. புதுசா எதுவும் கிடையாது. மத்தியில் பாஜக தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுக்கல, பாண்டிச்சேரிக்கு பணம் கொடுக்கலன்னு புதுசு கிடையாது, பழைய டேப்பு. அந்த நீங்க ஆடியோ போறீங்க. ஏன்னா இது பாஜக ஒண்டி இல்லைங்க, காங்கிரஸ் ஆண்ட காலத்திலயும் தமிழ்நாட்டை வஞ்சித்து இருக்கு. அதுக்கு தான் அண்ணா அன்னைக்கே சொன்னாரு, எப்பா எல்லா வரி எல்லாத்தையும் வாங்கின்னு தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறதுன்னு சொன்னார். அந்த சிலபஸ்ல எந்த மாற்றம் கருது, அது உண்மை. மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சிகள், தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை ஓரவஞ்சனை தான் செய்யுது. சரி, அதுல எதனா புள்ளி விவரம் பேசியிருப்பாரா? சரி, அது கூட போல. நீங்க அடிக்கடி கேட்டீங்க பாஜக மீது ஒரு அச்சமா அப்படின்னு, லட்சுமி அவங்களையும் கேட்டீங்க, சாரையும் கேட்டீங்க. அது அச்சம் இல்லை, ஒரு வகையான கூச்சம். அதை நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும், அந்த மென்மையை. இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு அமமுகவும் அவரும் என்டிஏ கூட தான் சேர்ந்து போறாரு, பிஜேபியோட தான் டிராவல். அவர் என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் மைல்டா ஆகுறாரு. அந்த தன்மை எனக்கு புரியுது. இந்த தன்மை ஃபர்ஸ்ட்ல இருந்தே அது வந்து ஒரு லைட்டா ஒரு ரோஸ் மில்க் மாதிரி தான் இருக்குது. அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியல. இன்னும் ஸ்ட்ராங்கா நான் சொல்லணும்னா, ஊழல் இருக்குங்க. என்ஆர் காங்கிரஸ் ஊழலுக்கு எதிரான கட்சி. தாவேக்கால இருக்கவர்கள் மீது, விஜய் அவர்கள் மீது எந்த இதுவும் இல்ல. என்ஆர் காங்கிரஸ்ல ஒரு சிலர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அங்க இருக்கிற பிஜேபி நிர்வாகிகள் மீது நிறைய வழக்குகள் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய திமுக முன்னால் இருந்தவங்க மீது வழக்குகள் இருக்கு. அதை எதனா பேசியிருக்கலாம் இல்லையா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பாண்டிச்சேரியிலுமே பிரச்சனை இருக்கு, அதை பேசியிருக்கலாம். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, மக்கள் அரசியல் பேசாம ஒரு கூட்டணிக்கு ஐயா பெருமாள் மணி சார் சொல்ற மாதிரி ஒரு வியூகத்தை அமைச்சு ஒரு வழி விட்டு தனிமைப்படுத்தினாங்க. ஏன் அவரை பேசல, ஏன் இவரை பேசலன்னு அவரை கடைசியா தனிமைப்படுத்தினாங்க. ஐயா விஜயும் அப்படி தனிமைப்படுத்த பாக்குறீங்க, ஆனா அவர் அப்படி தனிமைப்பட மாட்டார். அவர் வலிமையான கூட்டணியை கட்டுவார்.